எப்படி எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம காலேஜ் சீரிஸ்ல ஜேஎன்யூ அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இருக்கிறதுலே டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்த யூனிவர்சிட்டி தான். அது மட்டுமே இல்லாம என்ஐஆர்எஃப் ரேங்கிங் சொல்ற ரேங்கிங்லயுமே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிளேஸ்ல இந்த யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க சியூடி மூலியமா ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னென்ன கோர்சஸ் யூஜி அண்ட் பிஜில ஆஃபர் பண்றாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த யூனிவர்சிட்டியில வி ஹேவ் த லோவஸ்ட் ஃபீஸ். ஓகேவா? ஸோ உங்களோட அகடமிக் அட்மிஷன் பொறுத்து நீங்க வந்துட்டு உங்களோட டியூஷன் ஃபீஸ் 216லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஆப்வியஸா எல்லா கோர்ஸ்க்குமே இல்ல. பட் ஃபார் த சம் ஆஃப் த கோர்சஸ் எவ்வளோ மினிமமான ஃபீஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபீஸ் மட்டுமே இல்லாம இந்த காலேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெப்யூட்டேஷன். ஸோ நீங்க சியூடி, பிஜி ஆர் யூஜி மூலியமா நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க ஜேஎன்யூ யூனிவர்சிட்டிக்கு குடுக்கலாம். இது மட்டுமே இல்லாம ஆப்வியஸா நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்குமே நல்ல ரேங்கிங் இருக்கு. பட் இதுவுமே நீங்க ஒன் ஆஃப் த டாப் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுக்கலாம். தென் நம்ம கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் இன்டேக் பத்தி கேட்டீங்க. ஸோ ஒரு வருஷமும் எவ்வளோ பேரை வந்துட்டு ஒரு அட்மிஷன் போடுறாங்க. ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம அட்மிஷன் அதாவது இன்டேக் டீடைல்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தென் ஹாஸ்டல் பத்தியுமே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேஎன்யூ யூனிவர்சிட்டி நமக்கு டெல்லியில இருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து அதோட பிக்சர்ஸ். ஆப்வியஸா யூனிவர்சிட்டியுமே ரொம்ப பெருசு தான். தென் நம்ம வந்துட்டு இங்க அட்மிஷன் அதாவது யூஜி, பிஜி, டிப்ளமோன்றத விட இங்க சர்டிஃபிகேட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குமே நெறைய வேல்யூ இருக்கு. ஸோ என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க யூஜில ஜேஎன்யூல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சியூடி யூஜி எழுதி இருக்கணும். சப்போஸ் நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஜேஇ மூலியமா ஜாயின் பண்ணலாம். தென் கமிங் டூ பிஜி நமக்கு சியூடி, பிஜி எக்ஸாம் மூலியமா இந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு சியூடி, யூஜி பத்தி வேற ஏதாவது ஜெனரல் டவுட் இருந்தா லைக் ரெஜிஸ்ட்ரேஷன், சிலபஸ், டொமைன் சப்ஜெக்ட் எப்படி சூஸ் பண்றது? இது எல்லாத்துக்குமே நம்ம தனி வீடியோ இந்த மாரி ஒரு தம்ப்நெயில் வச்சு போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க அதுல அந்த டவுட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூஜி கோர்ஸ்ல வந்துட்டு 25 கோர்சஸ் நமக்கு ஆஃபர் பண்றாங்க. பிஜில வந்துட்டு தென் பிஜில வி ஹேவ் 50 பிளஸ் கோர்சஸ். அந்த கோர்சஸோட டீடைல்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர் கிராஜுவேட்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஏ. ஓகேவா? பிஏல நமக்கு நிறைய லாங்குவேஜ் பேஸ்டு கோர்சஸ் தான் கொடுக்குறாங்க. பெர்ஷியன், பாஸ்தோ, அரபிக் அண்ட் இது எல்லாமே ஹார்ன்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஹார்ன்ஸ்க்கும் ஜென்ரல் கோர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. தென் ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே டிகிரி என்னது பிஏவோ ஆர் பிஎஸ்சின்ற டீட்டெயில் இருக்கும். என்ன கோர்ஸ் அதில் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் நீங்கள் வந்துட்டு யூஜியில் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்துட்டு சியூடி யூஜி எழுதினீங்கன்னா நமக்கு வந்துட்டு மினிமம் 5 பேப்பர்ஸ் சூஸ் பண்ணலாம் இல்லையா? அதில் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அரபிக் எடுக்கணும்னா நீங்கள் என்னென்ன பேப்பர் அட்டம் பண்ணியிருக்கணுன்ற டீட்டெயில் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது கோர்ஸ் பற்றி இந்த காலேஜ்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸோ நீங்கள் இங்கேருந்து அந்த டீட்டெயில்ஸை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டெஸ்ட் பேப்பர் எழுதலாம். தென் எலிஜிபிலிட்டி என்ன நீங்கள் வந்துட்டு 12th என்ன முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரெஞ்ச் இருக்கு, ஜெர்மன் இருக்கு, ரஷ்யன், ஸ்பானிஷ் இருக்கு. ஓகேவா? ஆப்வியஸாக இப்போ வந்து லாங்குவேஜ் கோர்சஸ்க்குமே நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் லாங்குவேஜ் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதிலேயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, இது இல்லாம சைட்ல கூட சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா கோர்ஸுமே நீங்க வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இவங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா, யூ கேன் கிவ் அ ட்ரை. ஓகே. நெக்ஸ்ட் பிஎஸ்சில வந்துட்டு நமக்கு ஆயுர்வேதா பயாலஜில வந்துட்டு குடுக்குறாங்க. ஸோ பிஎஸ்சி என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆயுர்வேதா பயாலஜி கோர்ஸ் ஆஃபர்டுமே வந்து ஆயுர்வேதா பயாலஜி தான். ஓகே. ஸோ இதுக்கான பேப்பர் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் சிஓபி அதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுலயுமே வந்துட்டு நமக்கு லாங்குவேஜ் கோர்சஸ் தான் குடுக்குறாங்க. வி ஹேவ் நெறைய லைக் எத்தன சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு? 10 பிளஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணலாம். லாங்குவேஜஸ் மட்டுமே இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் இருக்கிறது லாங்குவேஜ். நீங்க இந்த பாஷா இந்தோனேஷியா, உருது, பாஸ்தோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் பேஸ்டு இருக்கும். பட் அது மட்டுமே இல்லாம நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யோகா பிசியாலஜி இருக்கு. தென் வேதிக் கல்ச்சர் இருக்கு. சான்ஸ்கிரிட், நாட்டிய சாஸ்திரா, ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் வெல்னஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமுமே வந்துட்டு குடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒரு கோர்ஸுமே கோ த்ரூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடா இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க இது பண்ணலாம். அண்ட் இந்தியன் பிலாசபி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த யுஜி கோர்ஸ். ஸோ யுஜி கோர்ஸ்ல நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்கு? பிஏ இருக்கு, பிஎஸ்சி இருக்கு. இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் தட் இஸ் சிஓபி கோர்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கமிங் டு த போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்.
நெக்ஸ்ட் இப்ப நம்ம போஸ்ட் கிராஜுவேட்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட 50+ கோர்சஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அது எல்லாமே குயிக்கா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எம்.ஏ கோர்ஸ். எம்.ஏல வந்து டிசாஸ்டர் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் வேர்ல்ட் எக்கனாமி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல என்ன டெஸ்ட் பேப்பர் அண்ட் எலிஜிபிலிட்டி அதே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி அதுல என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன டெஸ்ட் பேப்பர் கோட் எடுத்திருந்தா இந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிள்னு பார்த்துக்கோங்க. அது மட்டுமே இல்லாம உங்களோட பிஎஸ்சில நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி சியூடி, பிஜி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா இப்பவும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து வி வில் ஃபோக்கஸ் ஆன் த கோர்சஸ். ஓகே. தென் எம்ஏல எக்கனாமிக்ஸ், தென் எம்பிஹெச்ல மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் எம்ஏல ஆர்ட்ஸ் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அதுக்கு தான் நான் ஒரு வீடியோலுமே சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் பண்ணணும்னு இல்லாம, நீங்க எந்த யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க வந்துட்டு யூ ஷுட் ஹேவ் கோ த்ரூ என்னென்ன கோர்ஸ்லாம் குடுக்குறாங்க. அதுக்கு நம்ம எலிஜிபிளா என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுமேன்னு இல்ல. பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு பண்ணலாம். தென் எம்ஏல டெவலப்மெண்ட் அண்ட் லேபர் ஸ்டடீஸ், ஜியோகிராஃபி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மெடிவியல் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ எம்ஏனாலே ஹிஸ்ட்ரின்னு இல்லாம அதுல எவ்வளோ ஸ்ப்ளிட் அப்ஸ் இருக்குன்னு பாருங்க. தென் எம்ஏல வி ஹேவ் ஃபிலாசபி, பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் ஏரியா ஸ்டடீஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், அரபிக், சைனீஸ். இது எல்லாமே வந்துட்டு லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் வந்துட்டு லாங்குவேஜ் கோர்சஸ் இல்ல. இதுக்கப்புறம் எம்ஏல நமக்கு நெறைய லாங்குவேஜ் ஸ்பெஷலைசேஷனும் குடுக்குறாங்க. லைக் ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் ஜெர்மன்லயே லிட்ரேச்சரும் இருக்கு, டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. தென் ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ், கொரியன். இப்போலாம் சம்டைம்ஸ் நீங்க ஒரு லாங்குவேஜ் ப்ராப்பரா கத்துட்டு இருந்தாலே உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது. ஸோ இதெல்லாம் யுட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் ரஷ்யன் ஆப்வியஸா நீங்க ஆல்ரெடி இந்த கோர்ஸ் கோட் வந்துட்டு எக்ஸாம்ல சூஸ் பண்ணியிருந்தா தான் இப்ப எலிஜிபிளா இருப்பீங்க. பட் இப்போ தான் வந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரை பண்றேன்னா, இது எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் ஏடிஓபில வந்து மாஸ் மீடியா இன் உருது. எம்டெக்ல வி ஹேவ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், நானோ சயின்ஸ், நானோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் chemistry, master of computer application. This is MA. ஓகே, எம்சிஏ இது எம்எஸ்சி. ஓகே. ஸோ மேலே பார்த்ததெல்லாம் வந்துட்டு எம்டெக் கோர்ஸ். நான் குயிக்காக வந்துட்டு கோர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடுறேன். ஸோ பிஜிடியில் வந்துட்டு எனக்கு கொடுக்குறாங்கன்னா பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே. தென் எம்எஸ்சியில் என்வாயர்மெண்டல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், மாலிகுலர் மெடிசன், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் இன்டெகிரேஷன் சர்வீசஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டெகிரேஷன் சர்வீஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ட்ராக் 2, இங்கே வந்து ட்ராக் 1. தென் எம்ஏல இங்கே சம் ஆஃப் த கண்டினியூஷன் இருக்குது. அதாவது ஹிந்தி, தமிழ், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். தென் எம்டெக்லையுமே வந்துட்டு அங்கங்கே ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு. ஓகேவா? எம்டெக், எம்எஸ்சி, எம்ஏலாம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் கிளியராக இந்த பிடிஎஃப் வந்துட்டு டெலிகிராமில் இருக்கும், பார்த்துக்கலாம். மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தென் ரிசர்ச் இன் லைஃப் சயின்ஸ், இது வந்துட்டு எம்எஸ்சி. அண்ட் எம்ஏல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், வெஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருக்க பிஜி கோர்ஸ். தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் பிஜி அண்ட் யூஜி கோர்ஸஸ். சர்டிஃபிகேட் கோர்ஸுமே வந்துட்டு ரொம்ப வேலிட் தான். ஸோ அதுவுமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம யூஜியில் என்னென்ன டைப் ஆஃப் கோர்ஸ் பார்த்தோம், சிஓபி பார்த்தோம், பிஏ ஆர் பிஎஸ்சி. பிஎஸ்சியில் ஒரு ஆயுர்வேதிக் பயாலஜி பார்த்தோம்ல. ஸோ அதுக்கான கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு பிஏ ஆர் பிஎஸ்சினா 216 மட்டுமே. அண்ட் சிஓபி நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறீங்களா ஜஸ்ட் 120. இவ்வளோ மினிமமான ஃபீஸ் பாருங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீஸுமே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓவரால் ஐடியா வரும். பட் இதுதான் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்பொழுதைக்கு உங்களோட வெப்சைட்டில் இந்த ஃபீஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த இயருக்கு மேபி லைட் சேஞ்சஸ். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக இதே அமௌண்ட் தான் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் ஏறலாம் இறங்கலாம் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு யூஜி இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். ஓகே. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஜேஇ எக்ஸாமில் போகலாம். ஸோ இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்க்கு நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இன்கம் வந்துட்டு ஒரு 1 லேக் பிலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸே கிடையாது. சப்போஸ் 1 லேக் டு 5 லேக்ல இருந்தீங்கன்னா 20,000. இன்கம் வந்துட்டு அபவ் 5 லேக்ஸ் இருந்துச்சுன்னா 65. ஓகே. ஸோ அண்ட் நீங்கள் எஸ்சி, எஸ்டி ஒரு பிஹெச் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அதோட ஸ்ட்ரக்சர். அது மட்டுமே இல்லாமல் மத்த எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட் சாரி ஆல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள். ஓகே. ஸோ நம்ம இங்கே பார்த்தது வெறும் டியூஷன் ஃபீஸ் பர் செமஸ்டர். இது இல்லாமல் நமக்கு நிறைய ஃபீஸ் இருக்கும்ல, லைக் அட்மிஷன் ஃபீஸ், அலுமினி ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அது எல்லாமே எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். மேலே பார்த்தது நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட எக்கனாமிக் பேக்வேர்ட் பொறுத்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் மாறும். ஓகே. பட் இதுவே வந்து நிறைய நல்ல குட் ஆப்ஷன் தான் இன்ஜினியரிங் இந்த ஃபீஸில் வந்துட்டு நம்ம படிக்கிறது. நெக்ஸ்ட் பிஜி ப்ரோக்ராம். பிஜி ப்ரோக்ராம்லயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு.
ஆச்சுல்ல. ஸோ எம்டெக்குக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன், எம்ஏ, எம்எஸ்சி ஒரு எம்சிஏ பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன், தென் பிஜி இன் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிஜிடி கோர்ஸ் பார்த்தோம்ல அதுக்கான ஃபீஸ் அண்ட் பார்ட் டைம் கோர்ஸ் ஏதாவது பண்றீங்கன்னா அதுக்கான ஃபீஸ். இங்கேயுமே வந்து ரொம்ப மினிமமா தான் இருக்கு. இந்த பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 300 அதாவது டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 300 குள்ள தான் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான பிஜிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கேத்த மாரி நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிஜில எம்பிஏ இருக்குல்ல. ஸோ எம்பிஏக்கான கோர்ஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு இது. ஸோ இதுலயுமே நமக்கு எம்டெக் சாரி இன்ஜினியரிங்க்கு நம்ம ஸ்ப்ளிட் ஆஃப் பார்த்தோம்ல ஒரு ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு உங்களோட டியூஷன் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிங்கன்னா 12 lakhs ஃபார் த என்டையர் எம்பிஏ ப்ரோக்ராம் ஓகேவா அது வந்து நீங்கள் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் தென் ஓபிசி என்சிஎலாக இருந்தீங்கன்னா 8 lakh கொடுக்குறாங்க மீதி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 6 lakh கொடுக்குறாங்க அண்ட் எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் 4 semester நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் நமக்கு மீதி ஃபீஸ்லாம் இருக்குல்ல ஸோ எம்பிஏ தான் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் இது எல்லாமே மீதி ஃபீஸோட டீடைல்ஸ் தான் அதாவது டியூஷன் ஃபீஸ் நான் மேலே சொன்னது டியூஷன் ஃபீஸ் மட்டும் அது எல்லாமே ஆல்ரெடி பார்த்த மாதிரி அட்மிஷன் ஸ்டூடெண்ட் ஃபீஸ் அது எல்லாமே எல்லாருக்குமே வந்துட்டு அப்ளிகபிள் தான் அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பிஜியில் எம்டெக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து 12,500 போட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபீஸ் எல்லாமே இந்த ஃபீஸ் இல்லாமல் அதர் ஒன் டைம் ஃபீஸ் அதாவது நீங்கள் அட்மிஷன் அப்போ ஒன் டைம் ஃபீஸ்ன்னு பே பண்ணுவீங்கல்ல இது எல்லாமே ஒரு ஒரு செமஸ்டருக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன் டைம் ஃபீஸ்ன்றது இந்த 8,000 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு எம்டெக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு ஒரு கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இப்போ ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஹாஸ்டலுக்குமே நான் பார்த்ததுலேயே ரொம்ப சீப்பஸ்டான ஒரு ஃபீஸாக தான் இருந்துச்சு பிகாஸ் நீங்கள் வந்துட்டு அதுதான் ஹாஸ்டல் சார்ஜ் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 5 rupees தான் போட்டிருந்தாங்க தென் மெஸ்லாம் வந்துட்டு 750 தான் கொடுத்துருந்தாங்க மெஸ் அட்வான்ஸாகவும் நம்ம 750 பே பண்ணுற மாதிரி இருக்குமா அண்ட் ரூம் ரெண்ட் வந்து நீங்கள் எடுத்திருக்க ஒரு ஒரு ரூமுக்கு பொறுத்து சிங்கிள் சீட்டர்னா 240 டபுள் சீட்டர்னா 90 ஸோ இந்த மாதிரி தான் ஹாஸ்டல் ஃபீஸ் போட்டிருந்தாங்க இதுவே ரொம்ப சீப்பான ஹாஸ்டல் ஃபீஸாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஓவரால் ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் பே இருக்கும் ஒரு ஒரு செமஸ்டருக்கும் அண்ட் கெப்பாசிட்டி இது வந்து ஹாஸ்டல்ல எவ்வளோ பேரை எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜ் அதனால நிறைய ஹாஸ்டல் இருக்கு ஸோ அதில் ஒரு ஒரு ஹாஸ்டலுக்கான கெப்பாசிட்டி இது டோட்டலாக வந்து 5,500 கிராண்ட் டோட்டல் கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் கெப்பாசிட்டிக்கு ஓகே இது வந்துட்டு ஹாஸ்டலோட சம் ஆஃப் த பிக்சர் அழகாக இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் ஆஃப் டீடைல் பார்க்கலாம் நமக்கு ஜேஎன்யூட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கட் ஆஃப் டீடைல் இருந்துச்சு அதுலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் தான் சப்போஸ் இதில் கொஞ்சம் பிளராக இருந்துச்சுன்னா நான் அஃபிஷியல் லிங்க்குமே கொடுக்குறேன் ஓகேவா அண்ட் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎன்யூல கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4 to 5 லிஸ்ட்டுன்னு சொன்னாங்க இப்போ எந்த ஒரு கவுன்சிலிங்லும் நடந்தாங்கன்னா ஒரு ஒரு கவுன்சிலிங் அப்போ நமக்கு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கும் ஸோ போக போக குறையலாம் ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட கட் ஆஃப் மட்டும்தான் ஸோ நீங்கள் 3, 4 எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட மார்க் கம்மியாக இருக்கலாம் அது எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இப்போ சப்ஜெக்ட் கோட்னா என்னன்னா எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்க போறீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட் கோட் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் யூஆர் கட் ஆஃப் யூஆர் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் அவங்களுக்கான மார்க் எஸ்சியா இருந்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் அதுக்கான மார்க் எஸ்டி பிடபிள்யூடி ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் புரியுதா ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே எந்த ரேங்க்ல எந்த கட் ஆஃப் மார்க்ல இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த லாஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம் ஒய்ஓபிசி இருக்கா சப்போஸ் நீங்கள் அதில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்துட்டு 31 அதாவது ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 31 ஐ மீன் ரேங்க் அண்ட் அவங்களோட மார்க் எவ்வளோ இருந்திருக்கு 56.667 ஓகே இந்த டைம் நமக்கு பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கட் ஆஃபில் தேர் கேன் பி சேஞ்சஸ் அதே மாதிரி தான் நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா ரேங்க் வந்து 11 அண்ட் எஸ்சி கட் ஆஃப் வந்துட்டு 36.44 ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அதில் பார்க்கணும் ஓகேவா ஸோ கட் ஆஃப் டீடைல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு சிஓபிக்கான கட் ஆஃப் அதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தோம்ல சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி ஸோ அதுக்கான கட் ஆஃப் நீங்கள் மேலேயே பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஏக்கான கட் ஆஃப்லாம் வந்துட்டு இது தென் பிஏ கோட் 2க்கான கட் ஆஃப்ஸ் இது ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சியில் ஒரு கோர்ஸ் பார்த்தோம்ல அதுக்கான கட் ஆஃப் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே லிஸ்ட் ஒன்னோட கட் ஆஃப் மட்டும்தான் இப்போ பிஜிக்கான கட் ஆஃப் பார்க்கலாம் ஸோ பிஜிக்கான கட் ஆஃப்மே நமக்கு எம்ஏ எம்எஸ்சி எம்சிஏ இதுக்கு எல்லாத்துக்கான நீங்கள் சப்ஜெக்ட் கோட் வச்சு தான் பார்க்க முடியும் பேர்லாம் போட்டிருக்க மாட்டேன் ஸோ இதுலேயுமே நமக்கு
ஓ! எக்ஸ்ட்ரா கேட்டகரி இருக்கு இதுல. எஃப்என்ன்னா ஐ திங்க் ஃபாரின் நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஸோ இதில நீங்க யூஆர், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஸோ எந்த கேட்டகரில வரீங்களோ, உங்களுக்கான கோர்ஸ் கோட் எடுத்து அதுக்கேத்த மாரி நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எம்டெக். ஓகே. எம்டெக்குக்கு எவ்ளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க லிஸ்ட் 5 வரைக்குமே இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு இந்த லிங்க் நான் உங்களுக்கு Telegram அண்ட் WhatsAppல குடுக்குறேன். நீங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு கடைசி லிஸ்ட் வரைக்கும் எவ்ளோ கட் ஆஃப் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் குடுத்துருக்கிறது எல்லாமே லிஸ்ட் 1ல மட்டும் தான் இருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ டோட்டல் இன்டேக் ஒரு ஒரு வருஷமும் உங்களோட அட்மிஷன் எவ்வளோ இருக்குன்னு பேஸ் பண்ணி இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கான டோட்டல் இன்டேக் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் ஒரு ஒரு கேட்டகரி பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எம்டெக் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பண்ண போறீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் அதுக்கானது யூஆர்ல 14 வந்துட்டு இன்டேக் எடுக்கிறாங்க. எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 9, இடபிள்யூஎஸ்க்கு 3, டோட்டல் வந்துட்டு 33 அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 2. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ் உங்களுக்கு இப்போ சப்போஸ் நானோ எலக்ட்ரானிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதில் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பிஜி கோர்ஸ்க்கு. ஓகே. ஸோ எம்பிஹெச்க்கு என்ன பிஜி டிப்ளமோ அதாவது பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பார்த்தோம்ல ஸோ அதுக்கு வந்துட்டு எவ்வளோ டோட்டலாக 10 சீட் தான் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது எம்ஏ எம்எஸ்சி எம்சிஏ. ஸோ எம்ஏ எம்சிஏக்கெலாம் வந்துட்டு ஹையஸ்ட் தான் இருக்கும் இன்டேக்லாம். நீங்கள் இப்போ இந்த பிடெக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட இங்கே கொஞ்சம் நமக்கு 50 ப்ளஸ் லைக் இங்கெல்லாம் பாருங்க ஒரு கோர்ஸில் 115 இருக்கு. ஸோ அரௌண்ட் 100 சிலதுல கம்மியா இருக்கு. பட் இந்த மாரி கோர்சஸ்ல இன்டேக் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. உங்களோட கோர்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க இன்டேக் பார்த்துக்கோங்க உங்க கேட்டகரில. ஸோ இது எல்லாமே கட் ஆஃப் ஐ மீன் இன்டேக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ எவ்வளோ இன்டேக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். எம்பிஏக்கு வந்துட்டு இன் டோட்டல் 75 இன்டேக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இன்டேக் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு இந்த ஜேஎன்யூ யூனிவர்சிட்டி பத்தி அட்மிஷன் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ், ஹாஸ்டல் இன்டேக், அட்மிஷன் இன்டேக் இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துட்டோம். ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.